நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு. ப்ரோமோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். அஞ்சலி வந்து கடைசியில இந்து தான் வந்து கண்டுபிடிச்சு காப்பாத்துறாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனேயுமே வந்து நம்ம இவங்க இருக்காங்கல்ல, மனோவும் அதுக்கடுத்து ஸ்வேதாவும் பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிகிட்டு இருக்காங்க. இப்போ உடனே வந்து எப்படியாவது வந்து அஞ்சலி வந்து காப்பாற்றணும். உடனே என் கூட வா தயவுசெய்து அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு வராங்க. இங்கே பாருங்க, அவள் வந்து உண்மையை சொல்லிட்டா நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஸ்வேதா கேட்குறாங்க. அவள் சொல்ல மாட்டா, அவளை நான் பார்த்துக்கிறேன், தயவுசெய்து வந்து அவளை காப்பாற்றி எங்கே இருக்கானா வந்து சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கூட்டு வர்ற மாதிரி தான் காட்டிகிட்டு இருக்காங்க. அதே பக்கம் இந்த பக்கம் காட்டுறாங்க, நம்ம சுரர் வந்து எல்லா ரூம்லேயுமே அழுதுகிட்டே தேடிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அஞ்சலி எங்கே எங்கே போனேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து எல்லா தெரிஞ்சவங்ககிட்ட எல்லாத்துட்டையுமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. யாருமே தெரியல தெரியல அப்படின்னு சொல்லிடுறாங்க. கடைசியில் பார்த்தா அங்கேருந்து வந்து நம்ம இவங்க கூட்டு வந்துக்கிட்டு இருக்காங்கல்ல ஸ்வேதா, அவங்க வந்து ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வந்துட்டாங்க. இங்கே பாரு, அஞ்சலிக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மனோ சொல்கிறாங்க. என்ன ஆக போகுது, ஆனால் ஆகிட்டு போகுது, கொண்டு போய் அடக்கம் பண்ணிவிட்டு 2 நாள் அழுதுட்டு அதோட விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து கேஷுவலாக ஸ்வேதா பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. உன்னை என்ன பண்ணுறனே தெரில, உன்னைய கூட்டு வந்துக்கிட்டு நான் வந்து பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படி சொல்லிட்டு மனம் அந்த இடத்துல யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா எழில் வந்து ஆப்ரேஷன் முடிச்சுட்டு வந்துட்டார். விறுவிறுன்னு அவரோட கேபினில் போய் பார்க்காரு. அஞ்சலி எங்கே இருக்க, அஞ்சலி அஞ்சலி கத்திக்கிட்டு இருக்காரு. அவங்க வந்து வரவே இல்லை. மொபைல் ஃபோன் மட்டும் அங்கே இருக்குது. எங்கே போனால் அஞ்சலி அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அதோட பக்கம் தேட ஆரம்பிச்சிட்டாங்க. அவனுக்குள்ள ரிசப்ஷனு நர்ஸு எல்லாருக்கிட்டையுமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அஞ்சலி பார்த்தீங்களா அப்படின்னு கேட்ட உடனேயும் யாருமே வந்து நான் பார்க்கல சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பதட்டப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. இங்கிட்டு பார்த்தா இவங்க அழுகிறத பார்த்தோன்னே இந்து வந்துடுறாங்க. ஐயையோ, என் மகளுக்கு என்னாச்சு, இப்போ என் மகளை நானே கண்டுபிடிக்கிறேன், எப்படியாவது வந்து என் மகள் இருக்கிற இடத்துக்கு நீ கூட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுறாங்க. உடனே டக்குன்னு கீழே இருந்து டக்குன்னு மாடியில் வந்துடுறாங்க. இந்த இடத்துலாம் இருக்காளா, எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சுற்றி சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எனக்குள்ளே மொட்டை மாடியில் டேங்கு மட்டும்தான் இருக்குது, இதுக்குள்ளே வந்து இருக்காளோ அப்படின்னு சொல்லிட்டு டேங்க்குள்ளே ஏறி பார்க்குறாங்க. பார்த்தா உள்ளே தான் அழுதுகிட்டே ஒரு மயங்கிடுறாங்க. கிட்டத்தட்ட மயங்கிட்டாங்க. அவங்க கழுத்தளவுக்கு வந்து தண்ணி வந்து ஸ்லோவாக வந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அவங்க கழுத்தளவுக்கு வந்து தண்ணி வந்து முங்கிடுது. அஞ்சலி வா வான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பேசுகிறதே கேட்கல. அவங்க வந்து மயக்கத்தில் இருக்காங்கல்ல, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. இதுக்கு ஒரே வழி, சுடருக்கு வந்து உண்மையை தெரிவித்து இதை வந்து காப்பாற்ற சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சுடர் எங்கே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே வராங்க. சுடர் பார்த்தா சாமிக்கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்காங்க. எப்படியாவது வந்து அஞ்சலி எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு காப்பாற்றிடுச்சு, எனக்கு காட்டிடு சாமி, அஞ்சலி வந்து எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமிக்கிட்ட வந்து கீழே வேண்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு தான் நம்ம இந்து வந்து வராங்க. இந்து வந்துட்டு ஏய் சுடர், எனக்கு தெரியும், வா நான் கூட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம இந்து பேசுகிறதான் சுடருக்கு வந்து இப்போ ரீசெண்டாக கேட்காம போயிடுச்சுல. அவங்க பாட்டில் கையெடுத்து கும்பிட்டு மணிக்கு அப்படியே நின்றுக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஐயையோ, நான் பேசுகிறது வேற சுடர் கேட்க மாட்டேங்கிறது, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் அழுதுகிட்டு முடிஞ்ச அளவு கத்திக்கிட்டு இருக்காங்க. ஏய் அஞ்சலி இருக்கிற இடம் எனக்கு தெரியும், வா வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்துல நின்று கத்திக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. சுடருக்கு வந்து எதுவுமே கேட்காம ரியாக்ஷன் பண்ணாமல் இருக்காங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க.